வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்று சொல்லு வாய் தரு, வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், வழி சொன்னவர், வாய் திறந்து, வழியுமானவர், வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், நோர் போற்றும் ராஜாதி ராஜன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன், இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம், இயேசுவே தேவன், கேட்க வந்த சொல்லுங்க. தேவன், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசு கை உயர்த்தி சொல்லு, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், ஆமா, வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், ஆமென். வழி சொன்னவர், திறந்து, வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், பின்னோர் போற்றும் ராஜாதி ராஜன், சான்றோர் போற்றும் தூயாதி சொல்லு, தூயன், ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசுவே ரட்சகர், உயிர்த்தெழுந்த ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இயேசுவே கர்த்தனாம், கர்த்தாதி கர்த்தனாம், இயேசுவே ராஜனாம், ராஜாதி ராஜனாம், இயேசுவே ராஜா, ராஜாதி நல்ல வாய் தரும், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, வழி சொன்னவர், வழியுமானவர், வாய் திறந்து, வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், ஓ வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், சொல்லு, வழி சொன்னவர், நல்ல வாய் திறந்து, வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், பின்னோர் போற்றும் ராஜாதி ராஜன், சான்றோர் போற்றும் தூயாதி சொல்லுங்க வாய், தூயன், ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன், இயேசுவே மீட்க வந்த தேவன், இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், வழி சொன்னவர், சொல்லு, வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி பால்கனி, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே பின்னாடி, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, லேடிஸ், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே
ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா இயேசுவே ராஜா ராஜாதி ராஜா சொல்லு வாய் திறந்து ராஜாதி ராஜா வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் Amen. வார்த்தை என்றவர் Amen. வார்த்தையானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் Amen. வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் நோர் போற்றும் மன்னாதி மன்னன் நோர் போற்றும் ராஜாதி ராஜன் சான்றோர் போற்றும் தூயாதி சொல்லுங்க தூயன் ராஜாதி ராஜன் இவர் இயேசு ராஜாதி ராஜன் இயேசு ராஜாதி ராஜன் இவர் இயேசு ராஜாதி ராஜன் இவர் இயேசு ராஜாதி ராஜன் இவர் பின்னாடி ராஜா பின்னாடி இருக்கிறோம் இயேசு ராஜாதி ராஜன் இவர் ராஜாதி ராஜன் இவர் ராஜாதி ராஜன் கையை தடுக்கி மேல உயர்த்தி Praise the Lord. இருக்குது ஒரே ஒரு முறை தான். இதுதான் பரலோகத்திலும் செய்ய போற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு புதிய கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். போன கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள், எத்தனையோ புருஷர்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள் போன கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நம்மோடு கூட இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நிறைய பேர் இல்லை. ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னும் ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக இன்னும் ஒரு கை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஏன் தமிழ் நம்மளாம் பெந்தை கோஸ்தைக்காரங்க, அதான் கையை உயர்த்தி கையை ஆட்டி நடனம் பண்ணி துதித்து. ஏன்னா உயிர் உள்ளவை எல்லாமே சும்மா இருக்காது இல்லையா? ஆண்டவர், நான் அன்னைக்கு உபவாசபதர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன். பல பேர் பல காரியம் சொன்னாலும் ஒரு முக்கியமான காரியம், அவன் ஜீவன் உள்ளதை தெய்வத்துக்கு கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்க. அதை ஆண்டவர் முகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன சொல்றோம்னா, நமக்குள்ள ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஜீவன் உள்ள எல்லாமே சும்மா இருக்காது. ஆமென். அதை துதிக்கும், கை உயர்த்தும், ஆராதிக்கும், ஓடும், ஒடியாடு இல்லையா? ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு தேவ செய்தியை கொடுத்து நான் உங்களுக்கு செபிக்கும்படியாய் இருக்கிறேன். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை வேதமும் உலகத்தின் ஜனங்களும் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தைக்கு நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? மகிழ்ச்சி, கொண்டாட்டம், அன்பு. சொல்லுங்களேன், கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? ஈவு, ஈவு, இரக்கம், அன்பு. சொல்லுங்களேன் வாய் திறந்து. சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்புறம் சமாதானம். எஸ், குட். அப்புறம் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? ரட்சிப்பு.
கிறிஸ்துமஸ் என்றால் பல காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு கிறிஸ்துமஸை குறித்து ஒரு காரியம் சொல்ல போகிறேன். கிறிஸ்துமஸ் என்றால் கீழ்ப்படிதல். அது இப்படி மாற்றி சொல்லலாம். வேதத்திலே ஒரு சில பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்ததனால்தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேதத்திலே இருந்த சில பரிசுத்தவானுடைய அந்த உண்மையான கீழ்ப்படிதல் நமக்கு கிறிஸ்துமஸை கொண்டு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போற ஒரு காரியம். கிறிஸ்துமஸ் என்றால் பல காரியம் இருந்தாலும் சில பரிசுத்தவானுடைய அந்த உண்மையான கீழ்ப்படிதல் நமக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டு வந்திருக்கிறது. நாம் அதை இந்த நாளில் கண்டுபிடித்து அறிந்து நாமும் அப்படி செய்யும் போது உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியின் ஆராதனையை மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. எதுவுமே அது ஆமன்னு ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல போற ஒரு வார்த்தை அது ஒண்ணுதான். ஏன்னா வேதத்துல சில கதாபாத்திரங்களை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டார். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில உண்மையா அந்த தெய்வத்தின் அது கடினமான சூழ்நிலைகள், அற்பமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், ஆனா அவர்கள் முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால்தான் நாம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகையால இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை சில பேருக்கு துக்கமா இருக்கலாம், சில பேருக்கு கஷ்டங்களா இருக்கலாம், சில பேர் கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், சில பேரு இல்லையா வேதனையோடு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு செயல்படும் போது இந்த ஆண்டை முடிக்கும் போது நீங்கள் துக்கமுகமாக அல்ல மகிழ்ச்சியாய் முடிக்க தேவன் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நான் வேதத்துல தொடர்ச்சியாக ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது, இல்ல நீ பார்க்க வேண்டாம், அதுல ஆகாப் என்ற ராஜாவை குறித்து வேதம் அவனுடைய வாழ்க்கையை விவரிக்கும் போது, அவனுடைய செயல்கள், அவனுடைய காரியம் எல்லாம் விவரிக்கும் போது தெய்வத்துக்கு மகா கோபம் உண்டாகிறது. ஆண்டவர் அவனை குறித்து, அவனுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, மனைவி குறித்து ரொம்ப கஷ்டமான தீர்ப்புகளை சொல்லுகிறார். அது படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும், உன் மனைவியுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். இப்படிலாம் ஆண்டவர் ஒரு ஒரு கடுமையான ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஆனா ஸ்தோத்திரம், ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தின போது டக்குன்னு ஆண்டு இறங்கி வந்து விடுறார். சரிப்பா, நீ உன்னை தாழ்த்திட்டேன், அதனால உன் காலத்துல அது வராம உன் புள்ள காலத்துல அமுச்சு விட்டுருன்னு சொல்றாரு. காரணம் பாருங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே உடனே கீழ்ப்படிந்தபடினால அவன் மேல வந்து அந்த அந்த கடினமான நியாய தீர்ப்பு. நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல கடைசியில வர, இப்பெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், கடைசி அதிகாரத்துல அந்த ஆகாப் ராஜாவை குறித்து தானே ஒரு கடினமான ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனா ஸ்தோத்திரம், நான் வாசித்தேன், நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம். அவன் உடனே அந்த நியாய தீர்ப்பு கேட்ட உடனே பயந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அவன் தன்னை தாழ்த்தி கொண்டபடியினாலே அவன் மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பை நான் தள்ளி போட்டு விடுகிறேன் சொல்லுகிறார். ஆமென். காரணம் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் அநேகருடைய வாழ்க்கையில அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாம, அந்த உண்மையான கிறிஸ்துமஸை நம்ம அனுபவிக்க முடியாம நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியான கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் வருது. என்ன காரணம்னா, அந்த கிறிஸ்துமஸ் என்றாலே கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தையை நம்ம இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளாத அப்படினால்தான் கிறிஸ்துமஸ் நமக்கு கிறிஸ்துமஸாக இல்லாம அநேகர் நம்மளை பார்த்து கேலி பண்ற கிறிஸ்துமஸாக மாறி போகிறது இல்லையா? சில பேருக்கு கிறிஸ்துமஸ் கேலியா இருக்கு. கேக்குறாங்களா, சொல்றாங்களா, கஷ்டமா இருக்கா இல்லையா? என்னங்க கிறிஸ்துமஸ்? காரணம் என்ன? என்னைக்குமே இயேசு ரொம்ப நல்லவர் தான். ஆனா சொல்றாரு, நான் சொன்ன இந்த வார்த்தை மேல நீங்க கேட்டு கீழ்ப்படிந்தா இல்லையா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் வர பண்ண மாட்டேன்னு சொல்றாருல ஆண்டவர்.
ஆமென். சரி, ஆகையால இந்த நாட்களிலே நம்ம கிறிஸ்மஸ் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லது அந்த கிறிஸ்துமஸை நாம் அனுபவிக்க வேதத்தில் இருந்த சில பரிசுத்தவான்கள் செய்த அந்த உண்மையான கீழ்ப்படுதலை பார்த்து எந்த சூழ்நிலையில அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க என்பதை பார்த்து நம்மளும் இந்த கிறிஸ்துமஸ்ல ஒப்பு கொடுப்போமானால் நம்ம கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்புறீங்களா? நம்புறீங்களா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், வேற எதுவும் புதுசா பேச போறதில்ல, கொஞ்சம் மாத்தி பேசணும், அவ்வளவுதான். 1:38. அதற்கு மரியாள், இதோ இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். கைத்தட்டி ஆண்டவரை மைப்படுத்துங்க. அப்பொழுது மரியாள், இதோ கவனிங்க, நல்லா ஸ்டெடியா உட்காருங்க பார்க்கலாம், நல்ல ஸ்டெடியா உட்காருங்க. ஆமா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஸ்லேவ். நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஸ்தோத்திரம். கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில மரியாள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள் என்பது நமக்கு நல்லாவே தெரியும், இல்லையா? நீங்க அந்த வசனத்தினுடைய மேல் பகுதி கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நமக்கு நல்லாவே விளங்கும். அங்கே தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்றான், மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றார். ஹலோ, கவனிங்கம்மா. மரியாள் எந்த சூழ்நிலையில இப்படி கீழ்ப்படிந்தாள் என்பதை நம்ம எல்லாமே தெரியும். மரியாள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையா இருக்கிறார். ஆமென். ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையா இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் பரலோகத்தினுடைய வார்த்தை வருகிறது, மரியாளை தேடி வருகிறது. மரியாளே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேலை ஆண்டு நடத்துவார் என்று சொல்லி தேவதூதன் மரியாளுக்கு அந்த பரலோகத்தின் வார்த்தையை சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப மரியாள் கேட்கிறா, இது எப்படி ஆகும்? ஆமென். இது எப்படி ஆகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, இல்லையா? அல்லது கடினமான ஒரு காரியம், எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏன்னா ஒரு கன்னி பெண் திருமணத்துக்கு முன்பாக அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் அன்றும் சரி இன்றும் சரி அவருடைய வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டால், இல்லையா, இப்படிப்பட்ட களங்கங்கள் உண்டாகும் என்பது மரியாளுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். அவள் ஒரு கன்னி பெண். இல்லைன்னா சில பிள்ளைகள் அனாதைகளாகப்பட்டுருவார்கள். ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆயிட்டாள்னா, இல்லையா, அவளுக்கு அவமானமும் நிந்தைகளும் சாகர வரைக்கும் அவளை விட்டு விலகி போயிடாது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வேத புஸ்தகத்தை நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? எந்தெந்த வயசுல எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன்னை சிருஷ்டித்தவரை நீ நினை. தீங்கு நாட்கள் வருகிறது, அவமான நாட்கள் வருகிறது, பிசாசின் தந்திரங்கள் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தெரியாது,
நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய கரத்திலேயே பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்ற எல்லா சாதனங்களும் வந்து விட்டது. அல்லேலூயா, ஆமென். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்குள்ள செல்போன் இருக்கு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கிட்ட செல்போன் இருக்கு. பாட புஸ்தகம் இருக்குதோ இல்லையா, செல்போன் கட்டாயம் இருக்கிறது. காரணம், அது ஒரு பயங்கர பிசாசு கிரியைகள். செல்போன் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதை சரியாக பயன்படுத்தாத வரைக்கும், சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம அதை சரியா பயன்படுத்தவில்லை என்றால் அதுவே நமக்கு. நேற்றுக்கு ஒரு பெண், ஒரு வாலிப பெண் செல்போன்ல அந்த பாட்டு கேட்பாங்கல்ல, அந்த காதலே அந்த செல்போனே, அந்த பெண்ண பாது ஹெட்போனை வைத்துக் கொண்டே தூங்கி விட்டு இருக்கிறாள். ஒரு பக்கம் சார்ஜ் ஏறி கொண்டிருக்கு, ஒரு பக்கம் ஹெட்போன்ல கேட்டிருக்கிறான். சார்ஜ் ஃபுல் ஆகி அந்த போன் வெடிச்சு அந்த பொண்ணு முகமே செதறி போய் விட்டுருக்கு. இதெல்லாம் செல்போன்ல வர ஒரு காரியம். எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. செல்போன் நல்லதுதான், அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு, எந்த கண்ட்ரோலா எவ்வளவு இச்சை அடக்கமாய் பயன்படுத்துகிறோமோ அது நமக்கு ஒரு நாளும் சேர்த்து உண்டாக்காது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆகையால் இந்த கடைசி நாட்களில் தவறுவதற்கு நிறைய சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் தான் மரியாள் இது எப்படி ஆகும் கேட்கிறா. தூதன் சொல்லுகிறான், இது தேவ சித்தம், இது ஒரு கடினமான காரியம்தான். இவளுக்கும் தெய்வத்தை தெரிவித்தால் வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அன்னைக்கு செல்போன் இருந்துதான் நிச்சயம் மரியாதை, ஏங்க ஜோசப், ஹலோ ஜோசப் சொல்லுமா, திடீர்னு தூதன் வந்தாரு, நீ கர்ப்பவதியாவன்னு சொல்லிட்டாரு, பயமா இருக்கு. இன்னும் நம்ம போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்ப போன் கிடையாதுனால யோசேப்பு வீடும் மரியாள் வீடும் ரொம்ப ரொம்ப தூரம். நீ சொல்லலாம் பாஸ் பண்ண முடியல. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? எந்த சூழ்நிலையில மரியாள் கீழ்ப்படிந்தாள் என்பதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை தான் மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவள் கீழ்ப்படிந்து, இல்லையா? ஏன்னா பைபிள் வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் எழுதின புஸ்தகம், ஒரு பெண், பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. உபாகமம் 22ஆம் அதிகாரம், உபாகமம் 22, 23, 24 வாசிக்கலாம். கன்னிகையான ஒரு பெண், கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தால் அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரல் இடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். இது ஒரு தீமை. கவனிங்க, இப்படிலாம் நடந்துச்சுன்னா நம்ம தேசம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒரு கன்னி பெண் இன்னொரு மனுஷன் நியமிக்கப்பட்டிருப்பானால் அவளை அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு ஆளு ஏமாத்தியோ வஞ்சிச்சோ அவளை கற்பழிக்கும் போது அவள் கூக்குரல் இடாமலும் அவள் அமைதியா இருப்பாயானால் 2 பேருமே கல்லால் அடிச்சு கொலை செய்ய வேண்டும். இந்த இப்படிப்பட்ட தீங்கை உன் நடுவில் விளக்கினான்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் மரியாளுக்கு நல்லாவே தெரியும், இல்லையா? மரியாதை நல்லாவே தெரியும். அப்ப அவன் என்ன யோசிச்சிருப்பான்? நம்ம கர்ப்பவதி ஆணுன்னு சொன்ன உடனே, இல்லையா, சொல்றே இல்லையா, வயிறு காமிச்சு கொடுத்துரும். என்ன காமிச்சு கொடுத்துரும். அப்ப அவள் தன்னை ஏமாற்ற முடியாது, மறைக்க முடியாது. அப்போ நிச்சயமா ஒரு தண்டனை உண்டு. ஆமென் சொல்லுங்க.
கல்லால் அடிச்சு சாவடிப்பாங்க, அதுவும் நடுத்தர நிக்க வச்சு சாவடிப்பாங்க. அப்போ யோசேப்புடைய அம்மாவோட என்ன எப்படி இருக்கும், யோசேப்புடைய அப்பாவுடைய உள்ள எப்படி இருக்கும், மரியாளுடைய குடும்பத்தாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் இல்லையா? தம் பெண் நடுத்தர நிக்க வச்சு கல்லால் அடிச்சு சாகடிக்கிறாள். எல்லாருக்கும் இதான் தெரியுமில்ல? கவனிங்க, இதெல்லாம் மரியாளுக்கு தெரிந்தும் சொல்லுகிறாள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கை தட்டுங்க பாரு. புரிஞ்சுட்டா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் மரியாள் தன்னை முற்றிலுமாய் தேவனுடைய செத்தாலும் நான் பரவாயில்ல, என் தேவனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும், என் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துமஸுக்கு ஜனங்கள் இந்த மரியாள் மட்டும் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம விட்டிருந்தாள்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸே இல்லை. எத்தனை ஆம்னு ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஆனா இந்த மரியாள் இவ்வளோ பிரச்சனைகள் உண்டு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளவு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கோம், இவ்வளவு ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஆமென். இருந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று மரியாள் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தபடினால்தான் இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறேங்க. ஒரு கடினமான ஒரு கஷ்டம் தான். கீழ்ப்படிதல் ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, கஷ்டம். ஆனா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். நான் அடிக்கடி சொல்ல, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக தான் காணும். பிற்காலத்தில் தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களை அடியோ அடிக்கிறோம். பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு தாயா, இவ்வளவு ஒரு அப்பனா, இவ்வளவு ஒரு அம்மாவான்னு சொல்லி அது திட்டம். ஆனா பின்னால யோசித்து பார்க்கும், எங்க அம்மா என்ன அன்னைக்கு அடிச்சது வளர்த்தது நல்லது. எத்தனை பிள்ளைங்க அப்படி ஒத்து உங்க இவ்வளவு தாய் கிட்ட, பாஸ்டர் எங்க அம்மா ஒரு பேய், பாஸ்டர் எங்க அம்மா ஒரு பேய், எங்க அப்பா ஒரு பேய், அப்படிதான் பிள்ளைகள் தோணும். ஆனா அந்த சிக்ஷை இப்ப தெரியாது. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே, அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போயிடாத. அது உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்காது. சில பேர் நாங்க கண்ணமண்ணா திட்டி விட்டுறோம். அது சமயம் அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யோசிப்பேன், பரவாயில்ல, இவர்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரியாளுடைய அந்த கடினமான ஒரு கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆமென். நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நான் கீழ்ப்படிந்து ஒரு உண்மையான கிறிஸ்துமஸை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல பல கடினமான கீழ்ப்படி இல்லாம பார்த்திருக்கிறோம். அதுல ஒன்னே ஒண்ணு நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம், எல்லாரும் எடுங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். பார்க்கிறீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். முடியுமா? கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுடைய மனைவி பெயர் சாராய்,
ஆபிரகாமுடைய மனைவி பெயர் சாராய். எகிப்து தேசத்துக்கு போன பிறகு அங்கிருந்த அபிமெலேக்கு ராஜா ஆபிரகாமுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்கிறான். தேவையில்லாத எதையும் கொடுத்து அனுப்புறான். தேவையில்லாத எதையும் கொடுத்து அனுப்புறான். அடிமை பெண்ணை கொடுத்து அனுப்புறான். கவனிங்க, சாரால் தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு பொறுத்திருக்க முடியாமல் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்கிறான். அதனாலே இந்த ஆகார் கர்ப்பவதி ஆகிவிடுகிறான். தப்புன்னு சொல்ல, கர்ப்பவதியானது தப்பு கிடையாது. ஆனா அந்த வசனம் சொல்லுது, அவர் தன் நாச்சியாரை அற்பமா எண்ணினார். அதான் தப்பு. ஆமென். ஹலோ, எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? மத்தால அற்பமா பார்க்க கூடாது. ஆமென். ஆபத்து வந்துடும். எந்த ஒரு ஆசீர்வாதம் தேவன் நம்ம கொடுத்தாலும்னா ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி அனுபவிக்கணுமே தவிர, காலங்காலமா கோயிலுக்கு போற உன்னை ஆண்டு பத்தியா மொட்டடிச்சு வச்சிருக்கிறாரு, நான் பத்தி எப்படி இருக்கிறேன் அப்படி சொன்னா தோத்துறோம். ஆமென். புரிஞ்சுட்டவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அதன் நிமித்தம் மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணவோ அவமானப்படுத்தவோ கூடாது. அது தவறு. உண்மையான தேவன் இப்படி அப்படி செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த இவர் எகிப்து தேசத்து பெண், தேவனை அறியாதவள், அவள் அற்பமா எண்ணிட்டா. அந்த அம்மா விடுமாது, ஒண்ட வந்த பிசாசு இருந்த பிசாசை விரட்டிச்சான். நீ ஒண்ட வந்த பிசாசு, நான் பார்த்து உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன், நான் பார்த்து என் புருஷனுக்கு உன்னை கொடுத்தேன், நீ என்ன அசட்டியா என்றியா, நீ என்ன அற்பம் என்ற நம்ம என்ன பண்ணிட்டாங்க? இந்த சாராய் இந்த ஆகாருக்கு என்ன பண்ணிட்டாங்க? நல்ல தொட சவாரி போட்டு கஞ்சி தண்ணி ஊத்தாம ஒண்ட வந்த பேய் போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்தேன், போனா போதுன்னு சொல்லி கொடுத்தேன், நீ என்ன அசுத்த பண்றியா, நீ என்ன ஒரு மாதிரியா பாக்குறியா சொல்லி அந்த அம்மா நடத்தின விதங்கள் ரொம்ப கடினமா நடத்திட்டாங்க. கவனிங்க, ரொம்ப கடினமா நடத்திட்டாங்க. நம்ம தாங்க முடியாம ஓடிடுது. ஹலோ, தாங்க முடியாம புருஷனமானா குடும்பமானா எப்ப விட்டா போதுன்னு நம்ம ஓடுது. இந்த ஆண்டு குறுக்கு போய் நின்ட்டாரு. எங்கம்மா ஓடுற? ஏய், எங்க ஓடுற? ஐயோ, அவ உபத்திரம் தாங்க முடியல பாஸ்டர். ஐயா விட்டு, நான் செத்தாலும் இப்படியே செத்துறேன், மறுபடியும் நான் அங்கெல்லாம் போனேன். போய் மறுபடியும் உன் நாச்சியார் போய் என்ன பண்ணு? இதுதான் சொல்றேன், இதுதான் கீழ்ப்படிதல். நீங்கள் நானும் செய்வோமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தா நாம் செய்வோமா? ஆனா ஸ்தோத்திரம், ஆகார் போய் மறுபடியும் அடங்கிட்டு இருக்கா. எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், நான் கூட அப்படி இருந்திருப்பேனா ஆண்டவரே? அப்படி ஒரு உண்மையான கீழ்ப்படிதல் இருந்திருக்குமா? நான் இருந்திருக்காது. ஆனா ஸ்தோத்திரம், தேவ கிருபை பெற்றவர்கள் அல்லது தேவ ஆவி பெற்றவர்கள் இல்லையா, அல்லது தேவனுடைய வெளிப்பாடு பெற்றவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான கீழ்ப்படிதலை அவர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. சில சொல்றாங்க, நான் செத்தா கூட சாவோம் பாஸ்டர், ஆனா மறுபடியும் அவங்க முகத்தில் முடிக்க மாட்டேன், இவங்க முகத்தில் முடிக்க மாட்டேன், இவங்க முகத்தில் முடிக்க மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். இதெல்லாம் உண்மையான கிறிஸ்துமஸே இல்லை. உன் உள்ளத்துல இயேசு பிறக்கிற பேய் பிறந்திருக்கான்னு அர்த்தம். இயேசு இருந்தாருன்னா அப்படி சொல்ல மாட்டேன். உன் உள்ளத்துல இயேசு பிறந்திருப்பாரானால் நீ ஒரு நாளும் முரட்டாட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டே. பைபிள் தெளிவா சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுக்கத்தான் உத்தமம். ஆமென் சொல்லு. முரட்டாட்டை என்னைக்கு நம்ம பண்றோமோ அன்னைக்கே சவுல் ஆவி மேல் வந்து அமர ஆரம்பித்து விடும். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில முரட்டாட்ட ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அது குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, முரட்டாட்டம் என்பது அது சவுலின் ஆவி. அது ஒரு சவுலின் ஆவி. அதை ஒரு நாளும் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து கீழ்ப்படி, பலியை விட எதுதான் எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படில் தான்.
புரிஞ்சுட்டா? அப்போ இந்த சாராளுடைய வாழ்க்கையில, இந்த ஆகாருடைய வாழ்க்கையில அவள் உண்மை சொல்ற மறுபடியும் போய் அடங்குவது என்பது இன்னும் அந்த மாதிரி கோபம் வந்திருக்குமா வந்திருக்காதா? கொஞ்சம் யோசி. இப்போ ஓடி போய் மறுபடியும் திரும்பி வந்தாங்கன்னா கோபம் குறைஞ்சிருக்குமா அதிகமா இருக்குமா? என்ன பாருங்க, சொல்லுங்க, வாய் தருங்க. ஓடுறியா ஓடுறியா ஓடுறியா, வா வாமா வா, ஓடுறியா, இந்த கதன் ஓடிச்சே எப்பா, அந்த தடி எடுத்தா, இந்த தடி அடிச்சு கால் மேல, இந்த கதன் ஓடிச்சு, இந்த கதன் ஓடிச்சு, போடு, ஏக்மா தோ, அடி 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 அடி, உனக்கு காலை ஓடிச்சு நான் சோறு போடுறேன் வா அப்படிலாம் சொல்றமா இல்லையா? அப்படி காலை ஓடிச்சு சோறு போட்டிருக்கோம் நம்ம. எப்படியோ இதெல்லாம் தெரிஞ்சும் மறுபடியும் ஆகார் போய், அவர் எகிப்து தேச பெண், அவர் இஸ்ரவேல் தேச பொண்ணு அல்ல, எகிப்து தேசத்தின் பெண்ணே தேவதூதன் வார்த்தைக்கு செவி கொடுத்து மறுபடியும் போய் அடங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் அவளுக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைச்சது. நான் உன் பிள்ளையும் ஆசீர்வதிப்பேன், நான் உன் பிள்ளையும் பெரிய சந்ததியாய் மாற்றுவேன். ஏன் தெரியுமா? அந்த அடங்கி போனதுனால தான், அந்த கீழ்ப்படிந்தபடினால தான், திரும்ப போனபடினால தான் வேதம் தெளிவா சொல்லுது, ஆகாரின் சந்ததியும் கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியாய் மாற்றினார். கைத்தட்டு போங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? கிறிஸ்துமஸ் என்றாலே கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒண்ணுதான் ரொம்ப கம்மியா இருக்கு. பல காரியம் உண்டு கீழ்ப்படிதல் பத்தி, அதெல்லாம் நான் பேச வரல. கீழ்ப்படிதல் தான். ஏன் உங்களால உண்மையான, நான் சொன்ன கால இருந்து சிரிங்க, கையை தட்டுங்க, அப்படி ஆடுங்க, இப்படி ஆடுங்க, ஏன் உங்களால செய்ய முடியல தெரியுமா? ஏன் செய்ய முடியல? என்ன பாஸ்டர் கிறிஸ்துமஸ் நிம்மதியே இல்லை, காலோட சண்டை போட்டு தான் பாஸ்டர் உள்ள வந்தேன், காலோட சமாதானம் இல்லை தான் பாஸ்டர் உள்ள வந்தேன், நின்றுலாம் கூட யோசித்தோம் பாஸ்டர், சரி தோத்துறோம், யாராவது தப்பா நினைச்சு போறாங்க தான் உள்ள வந்துட்டேன் பாஸ்டர். அப்படிலாம் நிறைய பேர் உள்ள உட்கார்ந்து தெரியுமா? ஏன் தெரியுமா காரணம்? இந்த உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை, உண்மையான ஒரு பண்டிகை இல்லை. ஆகையால் தான் நம்ம இன்னைக்கும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், துன்பம், அவமானம் எல்லாம் வருது. நான் சொல்றேன், வசனம் வசனம் தான், வேதம் வேதம் தான். அல்லேலூயா. ஆமா, இயேசு உங்களை துக்கமா இருப்பதற்காக உங்களுக்காக பிறக்கல. இயேசு உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும், இல்லையா? இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நீங்கள் நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார், பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தார். ஆகையால் அந்த உண்மையான சந்தோஷம் நீ அனுபவிக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. நான் வேத வாசித்து கொண்டிருக்கும் போது நேற்றைக்கு நாகமான குறித்து வேதத்தில் வாசித்து கொண்டே இருக்கிறேன். நாகமான குறித்து வேதம் நல்ல இன்ட்ரோடக்ஷன் நல்லா வருது. வாசி பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5:1 வாசிங்க. 2 ராஜாக்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீரிய ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ ஏற்கனவே கர்த்தருடைய அனுக்கிரகம் இவனுக்கு இருக்கிறது. அவனோ மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். பாருங்கம்மா, என்ன பராக்கிரம் இருந்தாலும், என்ன படுபலம் இருந்தாலும், என்ன மதிப்பு மரியாதை இருந்தாலும், அவன் வாழ்க்கையில இருந்த ஒரு குறை வேதம் அதை தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. எல்லாத்தையும் சொல்லினே வர்றாரு ஆண்டவரே. கடைசியா பாருங்க, ஒரு செக் வைக்கிறார் அவனுக்கு. அவனோ குஷ்டரோகியா இருந்தான். அவன் சந்தோஷம் இருந்திருப்பானா? அவன் சந்தோஷமா இருந்திருப்பானா? மகிழ்ச்சியா இருந்திருப்பானா? ஸ்தோத்திரம். அவன் வீட்டுக்குள்ள, அவன் வீட்டுல ஒரு இஸ்ரவேலின் ஒரு சிறு பெண் வேலையில் இருக்கிறா. அவ தன் எஜமாட்டியை சொல்லி, அம்மா, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அல்லது ராஜா இஸ்ரவேலுக்கு போனார்னா
அவர் சுகமாகி விடுவார் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். அப்படியான்னு சொல்லி இந்த நாகமான் படைபலத்தோடு கூட பொண்ணு வெள்ளம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு தெரியல அங்க எலிசா இருப்பான்னு தெரியல, அங்க அந்த ராஜாவுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்லி அவர் போய் ராஜாவை பாக்குறாரு. ராஜா அப்படிலாம் எனக்கு ஒண்ணு இல்லையப்பா, சண்டை கண்ட போட வந்திருக்கிறியா, ரகசியமா வேப்பக்கம் வந்திருக்கேன்னு சொல்லி ராஜா ரொம்ப கஷ்டப்படுகிறார். இந்த செய்தி எலிசாவுக்கு போகிறது. அப்ப எலிசா சொல்கிறார், அவனை எங்கே வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கவனிங்க, அவனை இங்கே வர சொல்லுங்கள். வீட்டுல வாசித்து பாருங்க. அவன் குதிரைகளோடு போய் எலிசா வீட்டுக்கு நின்று ஏதோ நாகமான் வந்திருக்கிறான் என்ற செய்தி எலிசாவுக்கு போகிற. கவனிங்க, அவன் சொல்றான், போய் யோர்தான் நதியில 7 முறை முழுகு, உன்னுடைய சரீரம் சிறு பிள்ளை மாம்சம் போல் மாறும் என்று. அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் நினைச்சிட்டானா அந்த திருகசி வெளியே வருவாரு, நம்மளை பாப்பாரு, நம்மளை இறங்க சொல்லுவாரு, நம்ம உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுவாரு. அப்ப நம்ம சுகமா அப்படிலாம் கனவு கண்டு வந்திருக்கிறான். ஆனா இவர் அப்படிலாம் சொல்லல. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே, கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் செய்தேன். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். எந்த சூழ்நிலும் அவருடைய கிருபை நமக்கு போதும். பிறக்க ஒரு காலம் உண்டுனா நீ மரிக்கிறது ஒரு காலம் உண்டு. காலம் வரும் முன்னே நீ மரிக்க கூடாது. தாங்க முடியலையா பாஸ்டர்? கிருபை கேளு, கிருபை கேளு. ஆமென், ஆமென். கிருபை கிட்ட கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? தாங்கட்டுமே. ஒரு பாட்டு உண்டு, தாங்கட்டுமே உம் கிருபை இயேசுவே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம். அப்படி உண்மையா நீ கிருபை கேட்டினா பரலோகம் திறக்கும், கிருபை கடந்து வரும். உனக்கு இருக்கிற அவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் ஒண்ணுமில்லாமல் ஓடிவிடும். ஆமென் சொல்லுங்க. இந்த நாகமான் யோசிச்சான், இப்படிலாம் செய்வார்னு. அவர் சிம்பிளா போய் அந்த யோர்தான் நதியில போய் முக்குப்பான், உனக்கு சரியாயிடுவே. அதான் ஞானசாந்த தப்பா, ஞானசாந்த அற்பமா எண்டாத. நீ முக்குனா உன் பாவெல்லாம் தொலைஞ்சிரும். நீ ஞானஸ்தானம் எடுத்தா உன்னுடைய வியாதியெல்லாம் சுகமாயிடும், சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தேன். ஞானஸ்தானமா பாவத்துக்கு மறித்து பாருங்க, அவன் 7 முறை முக்குனான். பயில் போட்டிருக்கு, அவன் சரீரம் சின்ன புள்ள மாம்சம் மாதிரி மாறிச்சு. அதான் கிறிஸ்துமஸ். அவனுக்கு அன்னைக்குதான் கிறிஸ்துமஸ். ஏன்னா அவன் சரீரத்துல கர்த்தருடைய வல்லம் இறங்கி வந்தது. ஆமென், ஆமென். சரி, 2வது ஒரு மனுஷன் நம்ம பார்ப்போம், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள் நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து. எப்படி இருந்தானா? அப்பவே நீதிமானா இருந்திருக்கிறாங்க உலகத்துல. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை அவமானப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன், தேவதூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, சொப்பனத்திலே காணப்படுகிறார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை, உன் மனைவியை கையை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்து, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. போதும் போதும், கவனிக்க, நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம்.
இவருடைய கீழ்ப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அம்மாவுடைய கீழ்ப்படிதல், அந்த அம்மாவுடைய கடினமான நிலைமை நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன். இப்போ யோசேப் கவனிங்க, யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணது தெரியும் இல்லையா? கவனிங்க என்ன பாருங்க, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் பண்ணது உலகத்துக்கே தெரியும். தெரியுமா? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன பண்ணியாச்சு? ஊருக்கே தெரியும். பாதி கல்யாணம், நிச்சயதார்த்தம் பாதி கல்யாணம். அதான் ஊரறிய உலகறிய பண்றது. ஆமென். ஒரு 3 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படித்தானே வழக்கம். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா வயது தள்ளி இருந்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்க? அதனாலதான் சொன்னேன், கல்யாணத்துக்கு வயசு வாலி பிள்ளைங்க என்ன பண்ணும், கல்யாணம் முன்னாடி அப்பா நல்ல ஒரு ஜெனன் பார்ட்டி கொண்டு வாங்க ஆண்டவரே, இந்த மாதிரி அலைச்சல் பார்ட்டி, விட்டு போற பார்ட்டி இல்லையா, வேணா சாமி. ஏன்னா வாழ்க்கையெல்லாம் கண்ணீர், வாழ்க்கையெல்லாம் துன்பம், வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட். ஆமென், ஆமென். அதனால வாலிப பிள்ளைகள், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்கள் திருமண காரியங்களுக்காக தெய்வத்தை நோக்கி உண்மையாய் செபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில தேவன் நன்மையானதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரொம்ப அழகா இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் கேட்காத. அப்பா ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவரே, ஏசை ஏற்றுக்கொண்டவன், ஒழுங்கா கோயில் போறவன், சோமன்றவன் தான் போதும் ஆண்டவரே. அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வெட்டினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் வருஷம் சோறு போடுறேன், ஆனா இப்படிப்பட்ட நல்ல ஆள் இருந்தா போதும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். எத்தனை ஆமன் ஒத்துக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். உண்மைதானே? நீங்க பேசுற பாஸ்டர் தூதன் பேசுகிறாரு. ஸ்தோத்திரம். யோசேப்பை பத்தி சொல்றாங்க, மரியாள் கர்ப்பம் ஆயிட்டான்னு அவனுக்கு எப்படி நியூஸ் பாஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு ஷாக். ஏன்னா மரியாளுக்கும் தேவதூதன் நடந்த அந்த உரையாடல் இவருக்கு தெரியாது. ஆமென். சில தெய்வம் நம்மோடு பேசும்போது நாம் அதை ரகசியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவுக்கு அப்ப மரியாள் இந்த சங்கதி எல்லாம் தன் உள்ளத்தில் வைத்திருந்தால் போட்டிருக்கும். ஆமென். என்ன கவனிக்குமா? சரி, பைபிள் சொல்லுது, இதான் எப்படி மரியாள் நல்ல பொண்ணாச்சே, எப்படி இப்படி மிஸ் ஆயிட்டா? சரி, நம்ம அவளை ஏன்னா அந்த நாட்களில் இப்படி ஆயிட்டா அவளை வெளியே கொண்டு வந்து அவளை என்ன பண்ணலாம் பாருங்க. பைபிள்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் காட்ட விரும்புகிறேன். அதே ஆதியாகமம் புஸ்தகம். யூதா தன் மருமகள் என்று தெரியாமல் அவளோடு சேர்ந்து அவ கர்ப்பவதி ஆயிட்டான். ஆனா அவ உசார் பாட்டி. அதனால யூதா தன் மாமனார் என்று தெரிஞ்சு அவருடைய எல்லா பொருளையும் அடையாளம் பொருளும் வாங்கி வச்சுக்கின்னு இப்போ தம் மருமகள் கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொல்லி யூதாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இவரு இதான் நல்ல சான்ஸ் சொல்லி அவளை எப்படியாவது நம்ம ஃபேமிலி விட்டு தள்ளின்னு சொல்லி யோசித்து அவள் தெருவு கொண்டு வந்து அவளை அவமானப்படுத்த வேண்டும் சொல்லி யோசித்து செயல்படும் போது இந்த பெண் ஞானமாக அவன் மாமனார் கையில் வாங்கி வச்ச அடைமானம் தான் காட்டி தன்னை தப்பித்துக் கொள்கிறார். சொல்றா, நீ உத்தமி என்று அவன் சொல்லுகிறான். ஆமென். அப்போ கவனிங்க, ஒரு பெண் கர்ப்பவதி ஆயிட்டா அந்த புருஷன் சேர்த்துக் கொள்ள முடியாது. கவனிங்க, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேளுங்க. அவன் நீதிமானா இருந்து மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அத்தனையும் தாங்கிக் கொண்டான். ஆமென். ஏன்? தேவதூதன் சொப்பனத்தில் வெளிப்படுகிறான். மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளின் வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுன்னு சொல்றாங்க. கவனிங்க, பைபிள் போட்டிருக்கு, மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான். என்ன நீதிமான் பாருங்க. ஆமென். ஹலோ, புரிஞ்சுச்சா? இந்த கீழ்ப்படி யோசித்து பாருங்க. அவன் வாழ்க்கையில குடும்பத்துல இல்லையா, யோசேப்பு மாத்திரம் தான் தெரியும். யோசேப்பு அப்பா அம்மாக்கு தெரியாது, அக்கா தங்கச்சி தெரியாது இல்லையா. ஒரு கர்ப்பமான பெண்ணை யோசேப்பு கல்யாணம் பண்றான்னு கேள்விப்பட்டா எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்தி இருப்பாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பாங்க.
அவனை வீட்டோடு தெருத்திருப்பாங்க. அத்தனையும் தாங்கி கொண்டு தேவன் இல்லையா சொன்ன ஒரே காரியத்துக்காக, பரலோகத்தினுடைய ஒரே சொல்லுக்காக யோசேப்பு அத்தனையும் தாங்கி கொண்டு மரியாளை சேர்த்துக் கொள்ள அவன் சந்தோஷப்பட்டான். இது நம்முடைய பார்வைக்கு பைத்தியகாரத்தனமாய் தோன்றலாம். ஆனா ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையா கீழ்ப்படிந்து இல்லையா. இப்ப நம்ம கூட சொல்றாங்களே இவ்வளவு பைத்தியக்காரன்பா, தெய்வம் ஏசு ஏசுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்மள எவ்வளவு தூரம் சொல்லியா தெரியுமா இல்லையா? உங்களை பார்த்து பைத்தியக்காரன், வெறி புடிச்சவனுங்க என்னென்னமா சொல்றாங்க நம்ம குறித்து. ஆனா நம்ம அத்தனையும் தாங்கி கொண்டு இயேசுவுக்காக தேவனுக்காக வாழ்றோமே இல்லையா, அதான்பா உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் நமக்கு. அல்லேலூயா இல்லையா. இந்த உலகம் நன்மை இருந்துச்சுன்னா பரவாயில்லப்பா, நீ கும்புற தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவனா. இயேசு தேடி போறியே, என்ன வாரி கொட்டிக்கின, என்ன நீ பெற்றுக்கொண்டன்னு சொல்லி நமக்கு தேவ ஆசீர்வாதம் வருவ கொஞ்சம் தாமதமாகும் போது அதை தாங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு தெய்வத்துக்காய் உண்மையா நிக்கிறோமே, அதான்பா உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென். தேவனுக்காக எதையும் தாங்கி கொள்கிறோமே, அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எத்தனை பேர் ஆமென் ஒத்துக்கிறீங்க? இயேசு சொல்லிட்டார் இல்லையா, இயேசுவை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, அவரை துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் உண்மையான கிறிஸ்துமஸை அவர் அனுபவிச்சப்பட்டால்தான் இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ உண்மையான கிறிஸ்துமஸ்னா தெரியுமா, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, ஓகே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் தெய்வம் பார்த்துக் கொள்வார் இல்லையா. என் தேவ சித்தத்தை என்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறேன், என் தேவனின் முகமாக பேசி இருக்கிறார். பவுல் சொல்றாரு, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவதற்கு இருக்க எனக்கு மனசு இல்லை. உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன? என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. அப்ப என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். யோசேப்பு அந்த தேவ வார்த்தைக்கு கேட்டு வாழ்க்கையில இவ்வளவு அவமானம் வரும், இவ்வளவு கஷ்டம் வரும், அப்பா அம்மா வீட்டோட திருத்திடுவாங்க இல்லையா, உலகமே பார்த்து அவனை பார்த்து அப்படிலாம் எச்ச முடியும். ஓகே, என் தேவன் சொல்லிட்டாரு, என் தெய்வம் சொல்லிட்டாரு, என்ன வந்தாலும் ஓகே. ஆமென். இப்படிலாம் யோசேப்பு கீழ்ப்படியாம போயிருந்தா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் இருந்திருக்குமா? அதான் சொல்றேன் உங்களுக்குலாம், ஒரு உண்மையான கீழ்ப்படிதல். புரிஞ்சுட்டா? மூன்றாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனத்துல ரொம்ப வாஸ்தவனா, அங்கே மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறாங்க. திடீரென்று வானத்துல ஒரு பேர் ஒளியை பார்க்கிறாங்க, ஒரு தூதன் தோன்றுகிறான். அப்பதான் சொல்றான், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி, கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், அவர் போய் சந்திங்க. முதல் கீழ்ப்படிதல் கடினமான கீழ்ப்படிதல், இரண்டாவது கீழ்ப்படிதல் பைத்தியகாரத்தனமான கீழ்ப்படிதல், மூன்றாவது கீழ்ப்படிதல் பரம தரிசன கீழ்ப்படிதல். பரம தரிசனம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பவுல் அதான் சொல்றாரு அப்போஸ்தலர் 26ல, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். வாசிங்க பார்க்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18-19. மன்னிப்பையும்
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதாயா தேசமெங்கும் உள்ளவற்றிலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கிறேன். கவனிங்கம்மா, ஒரு மெய்யான கிறிஸ்துமஸ் நமக்கு எப்போ வரும்? நீங்களும் நானும் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான். கைதட்டு பார்க்கலாம். எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். ஒன்னு செஞ்சுட்டு ஒன்னு செய்யாம விட்டுற கூடாது. மேய்ப்பர்கள் அந்த பரம தரிசனத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேலை என்ன தெரியுமா? பவுல் சொல்றார் இல்லையா, யூதயாவிலும் தமஸ்கிலும் இருக்கிற மக்களுக்கு இந்த இயேசுவை நம்ம என்ன தெரியும் பண்ணணுமா? சொல்லணும். உன் சொந்தக்காருக்கு சொல்லணும், உன் குடும்பத்தாருக்கு சொல்லணும் இல்லையா? உன் குடும்பத்தார் முழுசும் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். ஆமென். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறானார். குளிரும் பனியும் கொட்டியிலே ஓ மகனும் கட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, சிங்காசனம் விட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் இங்கே தங்கமுற்ற பசுந்தொட்டில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே ஓ மகனும் கட்டினிலே ஆராரோ பாடி தூயிடா. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் அந்த மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இது மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் தொட்டிலே ஓ மகனும் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டினிலே ஓ மகனும் கட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பிதாவே, இந்த குமாரன் இயேசுவின் நாமத்துல இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காய் நன்றி. வந்த ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். வேதத்துல கிறிஸ்துமஸுக்கு பாத்திரமாய் இருந்த கதாபாத்திரங்களுடைய கீழ்ப்படுதலை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
நாங்களும் எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை செய்து ஒரு உண்மையான கிறிஸ்துமஸை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யும். அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இந்த மக்களுக்கு உண்டாகட்டும். இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் தேவனுடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா.